ஸ்டார்ட். டைம் ஆகிவிட்டதுங்க, நேரம் ஆகிவிட்டது. டிக்கெட் கொடுக்குறாங்க கேட்டுக்கு முன்பாக, டிக்கெட் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சர்க்கஸ் கலை நிகழ்ச்சி. இந்த சர்க்கஸ் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ஒவ்வொரு கிராமங்களாக தேடி இந்த சர்க்கஸை வந்து போடுவாங்க. இந்த சர்க்கஸ் கலைஞர்களை வந்து பிரத்யேகமாக நாங்கள் வந்து பேட்டி எடுத்து அதோட அந்த சர்க்கஸ் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பிரத்யேகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சர்க்கஸ் கலை நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அதோட இந்த டிக்கெட்டை வந்து 30 ரூபா சார்ஜுன்னு சொன்னாங்க. அந்த டிக்கெட்டை எடுத்த மகிழ்ச்சியில் நாங்களும் உள்ளே போனோம். எங்களோட நீங்களும் வாங்க சர்க்கஸ் கலை நிகழ்ச்சி எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சொந்த ஊர் வந்து குஜராத்துங்க. குஜராத்தில் எங்கள் மாமனார் மாமியால் இருந்தாங்க. ஆனால் அந்த குஜராத்துலேருந்து வந்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப காலமாச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஈர்வண்டி பிரிவு வந்து அப்புறம் என்னை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஈர்வண்டி பிரிவில் இருந்து எங்கள் பாட்ட காலத்தில் எங்கள் மாமனார் மாமியார் இருந்து அவங்க மாமனார் மாமியார் இருந்து இதே தொழில் தான் இது சர்க்கஸ் இதே தொழில் தான். எங்கள் மாமனார் மாமியார் இருந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு இதே தொழில் தான். பேர் தங்கவேல். சர்க்கஸை போடுவோம் சார் நாங்கள். ஆனால் ஒரு ஊரில் ஒரு வாரம் ஓடும், ஒரு ஊரில் 2 வாரம் ஓடும், ஒரு ஊரில் 2-3 நாள் தான் ஓடும். கூட்டம் வர்றதை பொறுத்து தான். நாங்கள் வீரவண்டி பிரிவு தான் ஊர். நாங்கள் முப்பாட்ட காலத்தில் எல்லாம் தலை சாமான் தூக்கிட்டு தெரிஞ்சோம். அப்போல்லாம் இந்த மோளம் அடித்து வளையம் கழட்டுறது, பல்ட்டி அடிக்கிறது, துணி போட்டோம்னா அதில் அரிசி பருப்பு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி தலை ஜாமான் கொண்டு போகிறது. இப்போ தான் நாங்கள் ஊராக இருந்தோம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இந்த ஒவ்வொன்றா வாங்கி இது ஒரு கொட்டாய் மாதிரி போடுவோமே. முதல்லலாம் தெருவில் ஆடிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தா தான், இல்லைன்னா இல்லை. 100 ரூபாயும் கிடைக்கும், 200 ரூபாயும் கிடைக்கும், அப்படி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கொட்டாய் போட்டி நடத்துவோமே, கொஞ்சம் சர்க்கஸு கொஞ்சம் டான்ஸ் நடத்தணும்னா இதை நம்ம பிள்ளைக்குட்டியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி முப்பாட்ட காலத்துலேருந்து எங்கள் சொந்த பந்தமெல்லாம் இந்த கொட்டாய் மாதிரி போட்டு இப்போ ஊராக நடத்துகிறோம் சார். இதுதான் இங்கே பொழப்பு. என் பேர் குரு. கோமாளி வேஷம் போடுறோம். நம்மளுக்கு 28 வந்துச்சுன்னா அப்புறம் டான்ஸ் ஆடும். என் பேர் வெள்ளையன். சர்க்கஸ் டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். விஜய் அஜித் பாட்டுக்கு. அப்புறம் சர்க்கஸ் பார் விளையாடுறது, கம்பி நடக்கிறது, இந்த விளையாட்டில் பண்ணுவோம். பார் விளையாட்டு, வளைச்சல், தீப்பந்த விளையாட்டு, இந்த கம்பியில் நடக்கிறது, அந்தர் பல்ட்டி அடிக்கிறது, நிகழ்ச்சியில் பண்ணுவோம். நேற்று நீங்கள் கோமாளி வேஷம் தானே போட்டிருக்கீங்க? ஆமாம், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அது எப்படிங்க ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் எப்பவுமே அந்த ஈஸியாக பண்ணிடுவீங்க? இல்லை, ரெகுலராக போடுறதானே, எப்போ போல போடுறதானே கோமாளி வேஷம். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கூட உடம்பு சரியில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஓகே. நேற்று நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த பாட்டு பாடினீங்க. ஆமாம். நீங்கள் ஆடினதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்களுக்கு எல்லாருமே பணம் வந்து பின்னில் வச்சு குத்திட்டு இருந்தாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குமா எப்படிங்க? ஏதோ சப்போஸ் ஏதோ ஒரு ஊரில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி வைப்பாங்க. இல்லாட்டி அவங்க வந்து டிக்கெட் வச்சு பார்ப்பாங்க, அவ்வளோதான். டிக்கெட் வச்சு பார்ப்பாங்க, பிடிச்சவங்க எந்திரிச்சு காசு கொடுத்துவாங்க. அது வந்து அவங்களோட விருப்பம் இருந்தால் வந்து பணம் குத்துவாங்க. சில பேரில் ஊரில் குத்துவாங்க. நிறைய ஊர்கள் போயிருப்பீங்க. எந்த ஊரில் உங்களுக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பக்கம் ஓடு, ஒரு பக்கம் ஓடாது, எல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, இந்த ஊரில் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம், நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப நாள் இந்த ஊரில் சர்வீஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இப்போ இங்கே போட்டிருந்தோம். இந்த பக்கத்தூரில் இங்கே ஆலங்குட்டையில் போட்டிருந்தோம். அங்கே கூட பரவாயில்ல, ஊருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் நிகழ்ச்சி பார்த்தாங்க. அப்புறம் ஆத்திக்கோட்டை, ஒட்டங்க மண்டபம், இந்த லைன் எல்லாம்
ஜனங்கள்லாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் கோமாளி சூப்பர்ண்ணா அப்படிம்பாங்க. அது மக்களுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சிரிக்க வச்சிடுறீங்க. ஆமாம். சீதா சர்க்கஸு நாங்கள் இந்த தொழில் வச்சு நடத்திட்டு வரோம். பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வாலிபருக்கு ரசிகர்களே, நமது சீதா சர்க்கஸ் பறக்கும் பாவை பார் விளையாட்டுகளோ, தடி பாய்ச்சல்களோ, சைக்கிள் விளையாட்டுகளோ, உடற்பயிற்சி விளையாட்டுகளோ, கம்பி வளைச்சல் காட்சிகளோ, அண்டா தூக்குவதோ, ஏணி விளையாட்டுகளோ, வாயிலாத பிராணிகள் ஆடு விளையாட்டுகளோ, நாய் விளையாட்டுகளோ, தீப்பந்தம் விளையாட்டுகளோ, உங்க வீட்டுல சேர வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு வரோம். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அப்படின்னா ரொம்ப லாங்கில் போக மாட்டோம். ஏன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே கிராமத்துலேயும் டவுனுக்குள்ளே அதிகமாக போக மாட்டோம். கிராமமாக ஒரு எங்கெங்கே குறிப்பிட்ட கிராம பகுதியில் இந்த சர்க்கஸ் வச்சு நாங்கள் நடத்திட்டு வரோம். சரிங்க, இந்த சர்க்கஸ் வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு சர்க்கஸாக தானே பார்க்கப்படுது. ஆமாம், அது உண்மை தான். ஆனால் வந்து எங்களுக்கு இதை விட்டால் தொழில் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு பர்மிஷனோ இல்லை பெரிய லெவலில் வச்சு நடத்துகிறதோ கிடையாது. ஊருக்குள்ளே உள்ள பெரியவங்களை அந்த ஊர் சார்ந்தவங்களை கேட்டு நாங்கள் மற்றவங்க செய்கிற அந்த உதவினால் இது வச்சு இன்னும் நடத்திட்டு வரோம். மற்ற நிகழ்ச்சி பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறவங்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த உதவினால் இது இன்னும் நாங்கள் வச்சு நடத்திட்டு வரோம். அதுவும் இல்லாமல் காலங்காலமாக இது வந்து முன்னெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிறையா வந்தாலும் இந்த சர்க்கஸ் தொழிலுக்கு இன்னும் மக்களெல்லாம் விரும்புகிறாங்க, நிகழ்ச்சி பார்க்குறாங்க, எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு செய்கிறாங்க. அதனால் இன்னும் நாங்கள் இந்த தொழில் வச்சு நடத்திட்டு வரோம். எல்லா குழந்தைங்க பெரியவங்க இந்த கோமாளி தமாஸ் பண்ணுறது, இந்த சர்க்கஸ் இந்த ஆடு நாய் விளையாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை மாதிரி இது நிகழ்ச்சி பார்க்குறது வந்து இன்னும் விரும்புகிறாங்க. என்னதான் நாலேஜ் வந்தாலும் என்னதான் உலகத்தில் என்ன புதுசாக வந்தாலும் இந்த சர்க்கஸ் கலைங்கிறது வந்து ஒரு அந்த காலத்தில் ஆதி காலத்துலேருந்து வந்த நிகழ்ச்சி. அதனால் எல்லோரும் இது வந்து நல்லா விரும்பி பார்க்குறாங்க, ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. அது ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் இன்னும் நடத்திட்டு வரோம். அப்போ வந்துன்னா இது நேற்றோ இன்றைக்கோ கிடையாது. இது பாப்பா முட்டம்பாட்டங்கிறதுலேருந்து தாத்தா அப்பா காலங்காலமாக நடத்திட்டு வர எங்களுக்கு இது ஒரு எப்படின்னா இந்த சினிமா துறையில் அவங்க வந்து ஒரு கேமராக்கு முன்னாடி வந்து அவங்க நடிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் உங்கள் தொழிலுக்காக அப்படியே டைரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி இந்த தொழில் வச்சு நடத்திட்டு வரோம். ஏன்னா அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இது வந்து ஒரு கலை. காலங்காலமாக எங்கள் குழந்தைகள் எங்கள் அப்பா தாத்தாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, தாத்தா எங்கள் அப்பா இப்போ நாங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வச்சு நடத்திட்டு வரோம். நாங்கள் யாருமே படித்தது கிடையாது. ஆனால் எங்களை மாதிரி இருக்கக்கூடாது, எங்கள் குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சுருக்குறோம். அவங்கள எல்லாம் இந்த கலையும் கற்றுக் கொடுக்குறோம், நல்ல படிப்பும் உங்களுக்கு வேணுங்கிறது கற்றுக் கொடுத்துட்டு வரோம். டான்ஸ் நிகழ்ச்சி எப்படின்னா, இந்த டான்ஸ் நிகழ்ச்சி வந்து நம்ம நடத்துகிற காரணம்னா மக்கள் வந்து கூடி வந்து நிகழ்ச்சி அந்த 8 மணிங்கும்போது எல்லோரும் நிகழ்ச்சி வந்து கூடி பார்க்கணும். அதனால் அந்த டான்ஸ் நிகழ்ச்சியில் என்ன நிகழ்ச்சி பண்ணுறோம்னா மக்களை வந்து சிரிக்க வைக்கிறோம். இந்த வடிவேல் காமெடி வச்சு சிரிக்க வைக்கிறது, இந்த கோமாளி தமாஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மக்கள் விரும்பி பார்க்குற மாதிரி இந்த பழைய காலத்து பாடல்கள் வச்சு அவங்களுக்கு ஒரு திருப்பி சந்தோஷம் மகிழ்ச்சி படுத்துறது. அது டான்ஸ் நிகழ்ச்சி முடிச்சதுன்னா அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த பறந்து பார் விளையாட்டு, ஒரு விட்டு ஒன்று கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி பார் விளையாட்டு, அப்புறம் இந்த திரைப்பாரில் கை கால் கொடுத்து சுற்றுறதும், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பியில் வளையிறதும், கழுத்தில் வந்து நம்ம கம்பி வச்சு வளைக்கிறதும், பல்லில் அண்டா கடித்து தூக்குறதும், இந்த சைக்கிள் கல் கடிச்சு அந்த பல்லில் கடித்து தூக்குறதும், அப்புறம் இந்த ரிங்கில் தீப்பந்தத்தில் பாயிறதும், அப்புறம் ஆடு பார்த்திங்கன்னா முட்டி மேலே நின்று ரவுண்ட் அடிக்கிறதும், ஆடு வந்து ரிங்கில் பாயிறதும், நாய் வந்து ரிங்கில் பாயிறதும், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி மக்களை வந்து அவங்க சந்தோஷப்படுத்தி நாங்கள் இந்த நிகழ்ச்சி வச்சு நடத்திட்டு வரோம். இது எப்படின்னா அது ஒரு கலை. அதை வந்து நாங்கள் வந்து பயிற்சி எடுத்து அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அது நாங்கள் வந்து பாட்டமாக செய்கிற மாதிரி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி செய்கிறோம்னா அதில் ஒரு மேஜிக்கோ இல்லை ஒரு சும்மா ஒரு மாயஜனமோ கிடையாது. அது உண்மையாக சொல்கிற மாதிரி இயற்கை. ஒரு மூச்சு வெளியே விடாமல் தண்ணியில் எப்படி தம் கட்டுறோமோ அந்த மாதிரி அந்த கரெக்டாக நம்ம அந்த சங்கு பகுதியில் அந்த கம்பியை வச்சு அந்த இரும்பு கம்பியை வந்து மூச்சு வெளியே விடாமல் ஒரு பயிற்சி எடுத்து அதை செய்யக்கூடிய விளையாட்டு, அதை வளைச்சி காட்டுறோம். அது வந்து எதுவும் கிடையாது. ஆமாம், அதுவும் ஒரு பயிற்சி எடுத்து பல்லில் வந்து நல்லா கிருப்பாக பிடிச்சி அதை வந்து கீழே வைக்கிற வரைக்கும் பல்லு லூஸ் படாமல் நல்லா ஒரு எப்படி பிடிக்கிறோம் அது மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சி அதை விளையாட்டு செய்யணும். சரி, விபத்துகள்லாம் நேரிடுங்களா நீங்கள்? நாங்கள் அந்த விளையாட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 ஏமாந்துச்சுன்னா திடீர்னு ஏமாந்தால் கீழே விழுந்துருவோம். ஆனால் அதில் வந்து இப்போ நாங்கள் நேக்காக வந்து நம்ம செய்யணும். ஏன்னா விளையாட்டு செய்யும்போது ஏமாறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தொழில் எப்படி சர்க்கஸ் தொழிலுங்கிறது வந்து எப்போவுமே அது நேக்காக செய்யணும். அதெல்லாம் ஆபத்து தான். அதை வந்து நாங்கள் முறையாக எந்த ஒரு பாதிப்பு வராமல் அதை பாதுகாத்து முறையாக நாங்கள் அதை செய்கிறோம்.
சரி, எம்ஜிஆர் வந்து பறக்கும் பாவை அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஆமாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆமாம் அதுல வந்து இங்கிருந்து அந்த ரோட்ல வந்து பறப்பாங்க. அது பெரிய லெவல் சர்க்கஸ். ஆமாம் அதுல வந்து பாதுகாப்புக்கு கீழ வந்து வளையல்லாம் ஆமாம் இருக்கும். ஆமாம் நம்ம சர்க்கஸ்ல எந்த ஒரு பாதுகாப்பு இதுவுமே இல்லாம, ஏ ஏற்பாடு இல்லாம எப்படி நீங்க இவ்ளோ தைரியமா பண்றீங்க? அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு கம்பெனி. அவங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது. அது வந்து செய்கிறாங்க. நம்ம தொழில் அப்படி கிடையாது. நம்ம வாழ்வாதாரம் அந்த மாதிரி சின்ன சர்க்கஸ். அதனால் வயிற்று பொழப்புக்காக என்ன செய்கிறோம், தைரியமாக நாங்கள் பண்ணுறோம். கடவுள் தான் அப்படின்னு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி எடுத்து அதுக்கு உண்டான கீழே ஒரு ஏதோ ஒரு மெத்தை விரிப்பு விரித்து கீழே ஆள் நிற்க வச்சு நாங்கள் மேலே வந்து அந்த தைரியமாக கடவுள் நம்பி அந்த விளையாட்டு நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் செய்கிறாங்க. நாங்களும் இது வரைக்கும் நடத்திட்டு வரோம். இந்த பேட்டி கொடுக்க வந்த சகோதரருக்கும் அண்ணாவுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த பேட்டி கொடுக்க உதவி செய்ததுக்கு நன்றி. ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் சர்க்கஸ்கார். எங்கள் சர்க்கஸ் பேர் வந்து சீதா சர்க்கஸ். கிராமப்புற மக்களில் ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் வச்சு நடத்திட்டு வரோம். நாங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். கூட்டு குடும்பம் இருக்கிற வச்சு நடத்தினால எங்கள் குடும்பத்தில் வந்து பசங்க வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து 4 பசங்க, நாங்கள் 3 பிள்ளைங்க. கூட பிறந்தவங்க 4 பசங்க, 3 பிள்ளைங்க, அண்ணிமாருங்க, அண்ணி பிள்ளைங்க, அப்புறம் மச்சாண்டார். நாங்கள் கிட்ட 130 பேர் நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இடத்துல வச்சு நாங்கள் நடத்திட்டு வரோம். ஒவ்வொரு கிராமத்தில் நல்லா கூட்டம் வரும், ஒவ்வொரு கிராமத்தில் கூட்டம் வராது. நம்ம அதை அனுசரித்து நம்ம பொறுத்து எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் ஒவ்வொரு நாள் கூட்டம் வரும், ஒரு நாள் கூட்டம் வராது. நம்ம அதை அனுசரித்து நம்ம அதை வச்சு நடந்துக்கணும். கிராமப்புற மக்களில் போனால், பட்டணத்தில் போனால் எங்களுக்கு கூட்டு குடும்பங்களை பார்த்து நாங்கள் வச்சு கஷ்டப்படுற பார்த்து மக்கள் நல்லா ஒத்துழைப்பாங்க, மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, தாய் பிள்ளையாட்ட நல்லா பழகிக்குவாங்க. ஒரு மழை காலத்துலேயோ ஒரு வெயில் காலத்துலேயோ எங்கள் தொழில் வந்து மெயினாக மழை காலத்தில் எங்கேயும் ஓடாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ மக்கள் சப்போர்ட்டு தான் ஒவ்வொரு கிராமத்தில் வச்சு நாங்கள் இருப்போம். இந்த வெயில் காலத்தில் மக்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்க கலை நிகழ்ச்சின்னு. இக்கருத்து கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கக்கூட இந்த இதுதான் இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலத்தில் இன்னும் நாங்கள் இந்த கலை நிகழ்ச்சி வச்சு நடத்துகிறோன்னா அது வந்து எங்களோட உழைப்பு, எங்களோட திறமையால தான். கலை நிகழ்ச்சிங்கிறது சர்க்கஸ் விளையாட்டு இந்த மக்கள் நல்லா வந்து நேரடியாக காட்சி நல்லா விரும்பி பார்க்குறாங்க. ஒரு சினிமா காட்சி பார்க்குறக்கும் ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை நிகழ்ச்சி பார்க்குறக்கும் நேரடியாக ஒரு உழைப்பு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எங்கள் திறமையை குறித்து, எங்கள் கலை நிகழ்ச்சி குறித்து, எங்கள் சர்க்கஸ் குறித்து நிறைய மக்கள் நல்லா விரும்பி பார்க்குறதா இந்த காலத்து வரைக்கும் அந்த காலத்து வரைக்கும் நாங்கள் இன்னும் வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். கரெக்டாக 8 மணிக்கு நாங்கள் 8 மணிக்கெலாம் நமக்கு மக்கள் கூடிடுவாங்க. 8 மணிக்கு ஆரம்பித்தா 10-10:30 நாங்கள் முடிச்சிருவோம். நாங்கள் 30 ரூபா. எவ்வளோ நேரம் நடக்கும்? 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 ஷோ அந்த மாதிரி நடத்துவீங்களா? கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 ஷோ நடத்துவோம். கூட்டம் கம்மியாக இருந்தால் ஒரே ஷோவில் நாங்கள் முடிச்சிருவோம். இப்போ இந்த தொழில் எங்கள் பசங்க பிள்ளைங்க இந்த தொழில் எங்கள் பசங்க பிள்ளைங்க நடத்திட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தா 20 பேர் இருக்கிறாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் குழந்தை குட்டிங்க எல்லாம் 20 பேர் இருக்கிறோம். 5 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. செல்வபுரத்தில் குழந்தைங்க 5 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குங்களா? வீடு இருக்குது, ஆனால் கரண்ட் வசதி ஒன்றும் இல்லைங்க. அந்த பக்கம் ஒன்றும் பட்டா கொடுக்கல, கரண்ட் வசதி இல்லை. என்ன பாரு, இதில் நம்ம தொழில் இதில் நம்ம ஜமாளிக்கணும். வரவு செலவு எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நொடி வரும் போகும் எல்லாம் அனுசரித்து தான் போகணும். வீடு கட்டிருக்கோம், சீட்டு போட்டு தான் வீடு கட்டிருக்கோம். நான் கரண்ட் இல்லை, ஒன்றும் பட்டா கொடுக்கல ஒன்றும். அந்த காலத்துலேருந்து எங்கள் மாமனார் மாமியார் காலத்துலேருந்து லைட்டு வெளிச்சில் அந்த ஒரு பெட்ரோல் மாசு லைட்டு எல்லாம் பற்ற வச்சு ஒரு டம்மு மாதிரி தட்டி அவங்க அப்படி பொழைச்சாங்க. அப்புறம் அவங்க பாடலை வந்து எங்கள் வீட்டுக்காரர் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க பையன் வந்து இப்படி தான் தொழில் நடக்கணும், நம்ம இந்த மாதிரி தொழில் நின்று எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்படி சொல்லி இந்த தொழில் எங்கள் பசங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி இப்போ எங்கள் பசங்க பிள்ளைங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மழை வந்துச்சுன்னா தொழிலே இல்லை. இது அக்கம் பக்கம் இதை பார்த்து கொடுத்தா தான் இதை வசூல், அரிசியோ பருப்போ காய்கறி இப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. அதுவும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. மழை இல்லாத கூட தான், இல்லைன்னா ஒரு ஊரில் வசூலாகும், ஒவ்வொரு ஊரில் வசூலாகாது. ஒரு 10 நாளில் கொட்டாய் பிடிங்கிட்டு போயிடுவோம். அப்படி எங்கள் தொழில். மாமனார் மாமியார் இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த பார் விளையாட்டு இந்த தொழில் செஞ்சுருப்பேன். எங்கள் மாமனார் என்னட்டாரு, இப்போ நான் செஞ்ச தொழில் நீ செய் அப்படின்னு இந்த பார் விளையாட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கற்றுக் கொடுத்துருக்குது. அப்புறம்னா இப்படி பார்த்து இந்த பையன் பார்த்தீங்களா, இதோட பையன்லேருந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமனார் மாமியார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எங்கள் பசங்களுக்கு எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு இப்படி நம்ம பொழப்பு, இதுதான் நம்ம இப்படி தான் வாழணும், நம்மளுக்கு தவிர வேலை காடு தோட்டம் ஒன்றுமே இல்லை, இதுதான் நம்மளுக்கு விவசாயம், இதில் வெள்ளாமை வந்துச்சா தான் நமக்கு சாப்பாட்டு, இல்லைன்னா இல்லை, இது வச்சு தான் நம்ம பொழிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். பரம்பரை ஏதாவது தொழில் அதான் சொன்னல, எங்கள் மாமனார் மாமியார் பாட்டங்கள் திருத்தி இதே தொழில் தாங்க. நம்ம இப்படி போகிறதுச்சுன்னா புள்ளாச்சி வரைக்கும் போவோம். இப்படி கிழக்கு போனால் தருமபுரி சேலம் அப்படி போவோம்.
இப்படி போகிறதுச்சுன்னா இப்படி போகணுன்னா மேய்க்க பண்ணாரி அதில் இருப்போம். இந்த தமிழ்நாடில் இப்படி பூரா சுற்றிட்டு எங்களுக்கு நிலங்கிலாம் ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு தான் நாங்கள் பழிக்கிறோம். நிலம் ஒன்றுமே கிடையாது, சொத்து சுகம் எதுவும் கிடையாது. இதை பேட்ரி கீட்ரி வச்சுருப்பாங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வசதி வாய்ப்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. இதுதான் எங்கள் சொத்து சுகமே இதுதான். இதில் பொழப்பு ஓடலைன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருவோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள். அந்த மாதிரி இது இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பே இல்லை சார். இதுதான் எங்கள் பொழப்பு. இதை வச்சு தான் நடத்துகிறோம். இதில் வர்ற வருமானத்தில் தான் எல்லா குடும்ப கஷ்டம், அதுக்கு இது கடன் கப்பி எல்லாமே அதில் தான் பார்க்குறோம் சார். நாங்கள் வேறு வேலையில் கிராமத்தில் ஊர் தலைவர்லாம் கேட்டு, அங்கே முக்கியஸ்தரை கேட்டு, இடத்துக்காரங்களை கேட்டு, இந்த கரண்ட்டுக்கு கேட்டு, அப்படி கேட்டு தான் நாங்கள் நடத்துவோம் சார். கேட்காமல போட முடியாது. ஏன்னா டவுனில் நடத்தணும்னா ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்கணும், போலீஸில் பர்மிஷன் வாங்கணும், இப்படி வாங்கி போடுவோம். இது சின்ன கொட்டாய் தான். இது நம்ம மிருகம் எதுவுமே கிடையாது. நாங்கள் மனுஷன் தான் நடத்துகிறது. அதனால் இது கிராமத்தில் தான், நாங்கள் வில்லேஜில் தான் நடத்துகிறோம் சார். இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது, வசூலாகும், பெரிய ஊர் இருக்குது, அங்கே வந்து நடத்துங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், இடம் கொடுக்குறோம், கரண்ட்டு கொடுக்குறோம் அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஊருக்கு நாங்கள் போயிடுவோம் சார். திருவிழாவை கூப்பிட்டாலும் போவோம் சார். ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லை. இன்னும் பொருட்கள் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. வசதி இல்லாமல் வாங்க முடியாமல் இதை வச்சு தான் பழிக்கிறோம் சார். ஃபோன் நம்பர் வந்து 90 25 89 99 78. நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே, இந்த பேட்டியில் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் ஊரில் ஒரு நோம்பி, திருவிழா, விசேஷம், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீதா சர்க்கஸ் இந்த தொழிலை நீங்கள் பார்த்து நிகழ்ச்சி கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அங்கே வந்து நிகழ்ச்சி வச்சு நடத்துவோம். உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். எல்லோரும் இந்த நிகழ்ச்சி எங்கள் நிகழ்ச்சி பார்த்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு செய்து, எங்களுக்கு நல்ல ஒரு அன்பு ஆதரவு செய்து நீங்கள் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.